நீங்கள் ரஜினிகாந்த் வந்து 100 பேர் அடிக்கிறது தான் வந்து பார்க்க வந்திருக்கேன். அந்த பொய்யை நம்புங்கன்னு சொல்ல வரேன். நான் ஏதோ பெரும் நடிப்பு நடிக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து பெரிய ஃப்ராடுத்தனம்னு நினைக்கிறேன். ஒப்பீனியன்ஸ் சொல்லும் போது கான்ட்ரவர்ஷியல் வரதான் செய்யும். சமூகத்துக்கு தேவையான படங்கள் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் யாருமே பண்ணியிருக்காத ஒரு பார்டரை கிராஸ் பண்ணுவேன். என்னை எதிர்ப்பாக பேசுகிற மனிதர்களுக்கு என்ன கான்டென்ட்டாக தேவைப்படுறேன். கெட்ட வார்த்தையும் இலக்கியம் தான். ஸோ அதனால் வந்து இவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. மன்னிப்பு கேட்கல. ஆனால் இன்றைக்கி நான் கேட்குறேன். உங்களை பற்றி எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆக்சுவலாக என்னைய புரிஞ்சிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். அவங்க ஐ டிக்டேட் மை டேர்ம்ஸ் அதுதானா மியூசிக் அப்படின்னா அது கிடையாது. இளையராஜா ஞான அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. அவன் பாடக்கூடாது, அந்த பையன் பாடக்கூடாதுன்னு சொன்னார். அவருடைய கேட்டில் நின்று அழுதேன். ஐ வில் நாட் சேஞ்ச். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஐ வில் நாட் சேஞ்ச். விஜய் வந்து 200 பேர் அடிக்கிறாங்க நம்பணும். அஜித் 300 பேர் அடிக்கிறாங்க நம்பணும். 300 பேர் அவங்க அடிக்கலாம்னா கண்ணு தெரியாதவன் கார் ஓட்டலாம்னு சொல்கிறீங்க. நான் ஏன் ஒரு கண்ணு தெரியாதவன் கார் ஓட்டணும் அப்படின்னா, பியூட்டிஃபுல் ட்ராமாட்டிக் ஈவெண்ட் நடக்குது அந்த இடத்துல. ஒருத்தன் காதலியே காப்பாற்றுறதுக்கு கண்ணு தெரியாது ஆனால் ஓட்டுறான் அப்படின்றது வந்து இது பொய். இந்த பொய் ரொம்ப அழகான பொய் இல்லையா? நீங்கள் ரஜினிகாந்த் வந்து 100 பேர் அடிக்கிறது தான் வந்து பார்க்க வந்திருக்கேன். நானும் அதான் பண்ணியிருக்கேன். அந்த பொய்யை நம்புங்கன்னு சொல்ல வரேன். கண்ணு தெரியாது ரியல் லைஃப்பில் எப்படி ஓட்ட முடியும்? ஓட்ட முடியாதுல்ல. படத்தில் ஓட்ட விடுங்கன்றேன். அதுக்கு ஒரு பாட்டு, இளையராஜா பாட்டு, ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. ஷூபர்ட்டுடைய அன்ஃபினிஷ் சிம்பனிலேருந்து வந்து டியூன் எடுத்து நான் அதை தான் போட சொன்னேன். அதை போட்டிருக்காரு. அப்புறம் அதில் வந்து ஓடிட்டே இருக்கும்போது வந்து அவர் சொல்கிறான் வந்து டே ரோடை பார்த்து ஓட்டுறா அப்படிங்கும்போது இதெல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு இடம் இல்லை. அது வந்து இதை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. வி ஹாவ் டு சஸ்பெண்ட் அவர் லாஜிக்கோடு வாழக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் கதைகளே. நம்ம ரொம்ப லாஜிக்காக வாழ்கிறதுனால தான் ஒரே ஜாதியில் கல்யாணம் பண்ணோம், நிறைய பவன் போட்டு கல்யாணம் பண்ணணும், மாப்பிள்ளை வந்து நிறைய சம்பாதிக்கணும், இப்படிலாம் லாஜிக் பேசுகிறோம். ஆனால் எந்த இறப்பும் லாஜிக்கிலே இல்லை. ஆக்ஷனில் மகள் செத்து போயிடுறா, மனைவி ஓடி போயிடுறா, புருஷனுக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிடுது. கொரோனாவில் எத்தனையோ பணக்காரங்க இறந்து போன உடல் வீட்டை பார்க்கவே முடியல, அப்படியே மாஸ் கிரேவில் போட்டு எரிக்கப்படுது. என்ன லாஜிக் இருக்குது? தஸ்டாவ்ஸ்கி, டால்ஸ்டாயெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அவங்களாம் லாஜிக்கை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேறு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலத்துக்குள்ளே போய் எழுதுறாங்க. இப்போ என் பேட்டியை பார்த்தோன்னே ஒரு 20 பேர் என்னை திட்டுவாங்கல்ல. இந்த பேட்டி நல்லா இருக்குன்றத விட அந்த 20 பேர் திட்டுறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் என்னை அலைவாக வச்சுக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் என்னை சொசைட்டியில் என்னை பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் போய் என்னை பற்றி சொல்கிறாங்க. 2 விதமான கருத்து ஒரு ஆத்தர் மேலேயும் ஒரு ஆர்டிஸ்ட் மேலேயும் இருக்கணும்னு நினைக்கிறேன். முழுக்க நல்லவனாக இருக்கிறதுன்றது வந்து அது இப்போ ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலாக நான் ஏதோ பெரும் நடிப்பு நடிக்கிறேன்னு நினைக்கிறேன். கையை கட்டி ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி பண்ணுறது, அப்புறம் ரொம்ப அன்போடு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி வந்து பெரிய ஃப்ராடுத்தனம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு என்ன தேவைன்னா, நான் எடுக்கக்கூடிய படம் தான் முக்கியம் இல்லை, நான் முக்கியமே இல்லை. எனக்கு வந்து முதல்வராகணும்னு ஆசை எனக்கு சுத்தமாக கிடையாது. எனக்கு சினிமா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் அன்பையும் கொடுக்குது. இந்த கண்ட்ராவர்ஷியலான நேம் வந்து என்னுடைய அடுப்புக்கு நல்ல விறகுகள் தான். நீங்கள் இரவில் கூலிங் கிளாஸ் போடுறது மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்த கூலிங் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் டார்க்கான கிளாஸ். ஆமாம், அப்படி தான் போடுறது. அவங்கள பார்த்து எந்த கருத்துமே சொல்ல முடியாது. பாவம், அவங்க அப்படியே பார்க்க வேண்டியது. அப்படி இருக்கட்டும். அது சமூகம் எப்படியும் இயங்கணும். அவங்க சொல்கிறது தப்பாக ரைட்டாக அதை பற்றி நம்ம வந்து இது பண்ணி தர்க்கம் பண்ணிக்க தேவையில்லை. அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இது இப்படி தப்பு பண்ணுறாரு, இப்படி பேசுகிறாரு, அது இருக்கட்டும்ன்றேன். உங்கள் படத்திலேயே நீங்கள் வந்து ஆரம்பத்தில் மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு சொல்கிறீங்க. 2 கிளாஸோட உட்கார்ற காட்சிக்கு மேலே வார்னிங் போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து மேடைகளில் குடிங்க, சந்தோஷமாக இருங்க, இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. ஒரு மேடையில் பேசும்பொழுது அந்த நேரத்தில் உங்கள் மனதில் வர்றது அப்படி பேசுகிறதா இல்லை எப்படி இதை பார்க்குறீங்க? அப்போ நான் மேடையில் பேசும்போது எடுத்தோன்னே ஆரம்பிச்சோன்னு மேடைகள் வீட்டில் இருக்கும் நண்பர்களே பிளாப்லான்னு பேசுறது பயங்கர போர் நினைக்கிறேன். அந்த ஷார்ட்டை கட் பண்ணிடுறேன். என்னுடைய ஸ்ட்ராங்கான சில ஒப்பீனியன்ஸ் சொல்லும் போது கான்ட்ரவர்ஷியல் வரதான் செய்யும். இப்போ நான் 2 விதமாக கேட்குறேன். 2 பக்கத்து வீட்டில் 2 ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவன் ஒன்றுமே குடிக்கவே மாட்டான். அவன் ரொம்ப ஜென்டில்மேன். 6 மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்து எல்லாம் பாடலாம் சொல்லித்தராரு. நைட்டு பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறார். ஒருத்தன் ஃபுல்லாக நைட்டில் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிக்கு வந்து பூ ஜிலேபி எல்லாம் வாங்கி கொடுக்குறான். எந்த கணவன் நல்லவன் அப்படின்னா, எனக்கு இந்த கணவன் தான் நல்லவன். உங்களுடைய குடி என்னை பாதிக்காத பட்சத்தில் குடிக்கலாம். குடின்றது இன்றைக்கி இல்லை, மனிதன் தோன்றிய காலத்துலேருந்து அவனுக்கு ஏதோ சாயங்காலத்தில் அவன் வழியை மறக்கிறதுக்கு ஒரு பானம் தேவைப்பட்டது. இன்றைக்கி வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் சைக்கடெலிக்கில் வந்து அதிகமான ரிசர்ச் வந்து இப்போ நிறையா போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு கஞ்சாவை வந்து ரொம்ப பெயினாக இருக்க கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. உலகம் ஃபுல்லாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒரு சமூகம் வேணான்னு சொல்கிறது வந்து மாரல் போலீசிங்கில் சொல்கிறது ஒன்று, மெடிக்கலாகவே சில டைம் தேவைப்படுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், வந்து மாரல் போலீசிங் பண்ணிக்கிட்டே இருங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் வந்து கவர்மெண்ட்டே என்ன சொல்லுதுன்னா வந்து குடிப்பவர்கள் நலன் கேடுன்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா, அவங்க அதை எடுத்துக்கணும் இல்லையா. நீங்கள் வந்து குடிக்க வீட்டுக்குள்ள போயிட்டு நீ குடிக்க கூடாதுன்னு சண்டை பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மாரல் போலீஸ் பண்ணினா பயங்கர போர். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ வந்து மேடையில் பேசும்போது சார் குடிக்கிறதெல்லாம் சொல்லாதீங்க சார். எனக்கு புரியல என்ன அப்படின்னா, என்னை பார்த்து எனக்கு என்ன பண்ண போகிறாங்க, அவங்க ஒன்றுமே பண்ண போகிறது. இதில் ஏதாவது நான் சிந்திக்கிற நல்ல விஷயம் சொல்லி அவங்க சிந்திச்சாங்கன்னா போதும். தவறாக இருந்தால் அவங்க கேட்டுட்டு என்ன பண்ணால் டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். என்னைக்கு கவர்மெண்ட் வந்து மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்கு கொண்டாடணும் அன்றைக்கி நான் அடிக்க மாட்டேன். நான் திருட்டுத்தனமாக அடிக்க மாட்டேன். இவ்வளோ படித்தவர் இவ்வளோ புத்தகங்கள் படிச்சிருக்காரு, எப்போவுமே புத்தகங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவை மரியாதை விஷயங்கள் எல்லாம் சற்றுமே பார்க்காம மேடையில் உங்களுடைய பேச்சுகள் எல்லாம் கெட்ட வார்த்தைகள் வருது, கெட்ட வார்த்தை, பேட் வேர்ட், இந்த ஐடியா எப்படி பார்க்குறேன்? இப்போ வந்து ஒரு முதல்வர் உட்கார்ந்துருக்கார் ஒரு அவைனா, அந்த அவை மரியாதை இருக்கணும்.
நான் வந்து 23 வருஷம் சினிமாவில் இருந்திருக்கேன். நல்ல படங்கள் கொடுத்துருக்கேன், சமூகத்துக்கு தேவையான படங்கள் கொடுத்துருக்கேன். எனக்கு எப்படி பேசணும்னு தெரிய வரும். நான் டைரக்ட் பண்ணுறேன் சார், அந்த விழாக்கு வாங்க. அங்கே போய் நான் நின்றேன்னா வச்சுங்களேன், ஒரு படத்துக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ் கிடைக்குது. இப்போ நான் அதை போயிட்டு மேடையில் வீட்டில் இருக்கும் மனிதர்களை இப்படி பேச நான் பயங்கர போர். என்ன ஜாலியாக பேச முடியுமோ அதை நான் பேசுகிறேன். அந்த விகடம் பண்ணும்போது, ஜாலி பண்ணும்போது சின்ன ஒரு பார்டரை கிராஸ் பண்ணுவேன். இது வரைக்கும் யாருமே பண்ணியிருக்காத ஒரு பார்டரை கிராஸ் பண்ணுவேன். கிராஸ் பண்ணி திரும்பி வந்துடுவேன், அந்த பார்டரில் வந்துடுவேன். தனி மனிதனை வந்து கெட்ட வார்த்தையில் சொல்லி திட்டுறது இது வரைக்கும் எந்த மேடையிலும் பேசினதில்லை, எந்த ஒரு இன்டர்வியூலும் பேசினதில்லை. படம் பிடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கான்டென்ட் தேவைப்படுது. இப்போ என்னை எதிர்ப்பாக பேசுகிற மனிதர்களுக்கு என்ன கான்டென்ட்டாக தேவைப்படுறேன். இப்போ என்னை விமர்சனம் பண்ணி ஒரு கான்டென்ட் போடுறாங்கன்னா எந்த கான்டென்ட்னால தான் உங்களுக்கு கான்டென்ட் கிடச்சி. அங்கே இருக்கும் மேடையில் இருக்கும் யாராவது சார் நீங்கள் பேசுனது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுச்சுன்னா காலை தொட்டு முத்தம் கொடுத்து மன்னிப்பு கேட்பேன். அதே மேடையில் ஒரு கெட்ட வார்த்தையும் இலக்கியம் தான். நான் உங்களை வசைப்படாத போது என் நண்பனை பார்த்து நான் கெட்ட வார்த்தை பேசலாம், போடா ஸ்வீட் பாஸ்டர்னு பேசலாம். இந்த வார்த்தைகளுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் மீனிங் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ், இந்த மாரல் போலீசிங் வந்து இவங்க மாறவே மாட்டாங்க. இவங்களை பற்றி எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆக்சுவலாக மொழியில் நான் வந்து இன்னைக்கு என்ன லாங்குவேஜில் என்ன பெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து இவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஜாலியாக பேசுறதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன். அந்த ஃபங்க்ஷனில் சந்தோஷமாக தான் பேசுவேன். அதுக்காக ஐ ஹவ் டு கோ ஸ்பீக் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்ஸ். அதில் ஒரு சின்ன குத்துதல் இருக்கும், ஒரு நையாண்டி இருக்கும். அந்த நையாண்டியில் வந்து ஒரு சந்தோஷம், நிஜமான சந்தோஷம் இருக்கும். ஐ வில் நாட் சேஞ்ச். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், ஐ வில் நாட் சேஞ்ச். எனக்கும் விஷாலுக்கும் வந்து சண்டை வரும்போது, ஏன்னா விஷாலும் கோவப்பட்டு என்னை பேசினா இது பண்ணுவோன்னே நானும் கோவமாக மேடையில் பதிவு பண்ணும்போது இப்போ ஒரு வார்த்தை நான் தப்பாக பேசிட்டேன். நான் தமிழன்டான்னு சொல்லிட்டேன். அது ரொம்ப தவறாக நான் ஃபீல் பண்ணேன். ஐயோ நான் அப்படி பண்ணவே கூட. என் தம்பி தான் அவன், என் தம்பியை தான் இன்னும் பார்க்குறேன். அவன் என் கூட சண்டை போட்டிருக்கான், அது உண்மை. அவன் என் கூட இருந்த நாட்கள் அவ்வளோ நல்லவனாக இருந்தான். அவன் நான் தப்பு பண்ணான்னு நினச்சது இருக்கலாம், நான் ஒரு விளக்கம் கொடுத்தது, அதில் ஒரு கோவமாக அவனை பேசினேன். இது வந்து எங்கள் சண்டை. ஆனால் இது நடுவில் மனிதத்தன்மை இல்லாமல் நான் ஒரு வார்த்தை பேசினேன். நான் தமிழன்டான்னு சொன்னது மூலியமாக அவனை தெலுங்குன்னு இன்டெரக்டாக நான் சொல்லிட்டேன். அது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த மாதிரி என்னுடைய வரம்பை நான் மீறி தவறாக பேசும்போது என் மனசாட்சி உறுத்தும். இன்னைக்கு நான் வெக்கப்படாமல் நான் அன்றைக்கி பேசினது தவறுன்னு சொல்கிறேன். மிச்ச கண்டெக்ஸ்லாம் வந்து ரைட்டு நான் சொல்லலை. அது கோபத்தினுடைய வெளிப்பாடு. சண்டை அப்படி தான் இருக்கும். எங்கள் அம்மாவும் பக்கத்து வீட்டு அம்மாவும் சண்டை போட்டால் பக்கத்து வீட்டு அம்மா எங்கள் அம்மாவுடைய கணவன், அதாவது எங்கள் அப்பாவை தப்பாக பேசுவாங்க. எங்கள் அம்மா அந்த அம்மாவுடைய புருஷனை தப்பாக தான் பேசுவாங்க. இந்த திருச்சண்டைக்குள்ள ஒரு பெரிய தார்மீகம் இருக்குது. அந்த திருச்சண்டை போடும்போது அந்த அம்மா, இந்த அம்மாவுக்கு ஒரு ஊனமாக ஒரு குழந்தை பிறந்தா அந்த ஊனத்தை பற்றி பேசினா தப்பு, ஆனால் திட்டிக்கலாம். நான் என்ன அறியாமல் அவனை பிரிச்சிட்டேன். அப்படி அதை நான் உணர்றேன். ஸோ நான் மேடையில் பேசுவதோ இல்லை இன்டர்வியூவில் பேசும்போதோ எனக்கு ஒரு வரமுறை எனக்கு தெரியாது. எனக்கு சந்தோஷமே சாரி கேட்குறது தான். வருத்தப்பட்டு ஐயோ மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கத்தி பிடிச்சி காலை பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி லைஃப்பில் அவ்வளோ பேர் காலை தொட்டுக்க நான் வந்து சாரி கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக என்னைய புரிஞ்சிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். அவங்க ரொம்ப பக்கத்தில் வந்தவங்க தான் புரிவாங்க. சாரி கேட்குற திங்ஸுக்கு நான் சாரி கேட்பேன், வருத்தப்படுவேன், மிச்சப்படி வருத்தப்படுவேன். கலைஞனுக்குள்ள உள்ள முரண்கள், கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லா கலைஞர்களுக்கும், சார்லி சாப்ளின்ல ஆரம்பிச்சு நீங்கள் வரைக்கும் அந்த முரணை வந்து சமூகம் அது புரிஞ்சுக்கிற விதத்தில் பிரச்சனை இருக்குது. இல்லை சமூகத்தால் இல்லை சமூகம் புரிஞ்சிக்க முடியாது, சமூகம் புரிஞ்சுக்க வேணான்றேன். உங்களுக்கு அதனால் ஒரு ரசிகர் கூட்டம் வந்து நீங்கள் சொல்கிறத வந்து படிக்கிறாங்கன்னா அதை பண்ணிக்கங்கன்றேன். வழக்கமாக கலையில் சொல்லுவாங்க கிளீஷேகளை தவிர்க்கிறது, தேய் வழக்குகளை தவிர்க்கிறதுன்னு ஒரு தொடர்ந்து எழுத்தாளர்கள் எல்லாம் முயற்சிக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் நீங்களே உங்களுக்குன்னு சில கிளீஷேகளை உருவாக்கிறீங்க. ஒரு ஃபைட்டில் வந்து அவன் ஒருத்தர் நிற்பான், ஒவ்வொருத்தராக வந்து அடி வாங்கிட்டு போவாங்க. ஃபைட் எடுக்க வந்து ஒரு சின்ன கதை. ஃபைட்டு பிகினிங் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி நடக்கிற விஷயங்கள், ஃபைட்டுடைய மிட் பாயிண்ட்டு, கிளைமேட்டிக் இடத்துக்கு வந்தால் பிறகு அதுலேருந்து கிளைமிங் த மேக்ஸிமம், அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்ச பிறகு டினோமா, இதெல்லாம் சேர்த்தது தான் ஒரு ஃபைட். 7 வருஷம் நான் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன். 11 வருஷங்கள் வந்து என் படங்களில் ஃபைட் நான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். என் ஃபைட் மாஸ்டரோட சேர்ந்து உலகத்தில் நடக்கிற எல்லா பெஸ்ட் ஃபைட்ஸையும் வந்து நான் ரொம்ப டீப்பராக ஸ்டடி பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 வாட்டி நான் வந்து ஷார்ட் பை ஷார்ட் நான் படிச்சிருக்கேன். அதோட எடிட்டிங் பேட்டர்ன் எல்லாமே படிச்சிருக்கேன். ரியல் லைஃப் ஃபைட் அப்படின்னு கேட்டால் ஒரு 10 பேர் வந்து குத்த வராங்க அப்படின்னு கேட்டால் வந்து எடுத்த உடனே அவனுக்கு வேகமாக குத்திட்டு ஓட பார்ப்பாங்க. குத்திட்டு யாருமே அங்கே வந்து போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. வேகமாக அசால்ட் பண்ணிட்டு அவங்களுடைய ஆங்கர் முடிஞ்ச பிறகு அங்கேருந்து வேகமாக பைக்கில் கிளம்பிடுவாங்க. இல்லை ஒருத்தன் குத்திட்டு ஓடுவான் ஆக்சுவலாக, இல்லை நேராக போலீஸில் போய் சரண்ட் ஆகும். இந்த ட்ராமா நம்ம ரியல் லைஃப்பில் தான் இருக்கும். இது வந்து நம்ம சினிமாவில் பண்ண முடியாது. சினிமாவில் ஒரு கதாபாத்திரம் வருது, இல்லை ஒருத்தங்களுக்கு ஆபத்து நடக்கும்போது ஒரு கதாபாத்திரம் உள்ளே போந்து என்ன பண்ணுது, ஹீரோயிக் டீட்ஸ் பண்ணுது. கதாநாயகத்தன்மை, அந்த கதாநாயகத்தன்மை அப்படின்றது வந்து அவன் ஏற்கனவே அவனுக்குள்ள தைரியம் ஜாஸ்தி இருக்கும், அல்லது வந்து எதிர்த்து கேட்கக்கூடிய மனப்பான்மை நியாயஸ்தானாக இருப்பான். எதிர்த்தாப்பில் வந்திருக்கவங்க அவங்க வந்து ஒரு 10 பேர் கத்தி வச்சுருந்தாங்கன்னா சினிமா நிஜமாக நடக்கும்போது வேகமாக ஓடி வந்து குத்திட்டு போக முடியாது. 10 பேரை நீ இப்படி அடிக்கணும்னா ஒரு சினிமேட்டிக் ஃபைட் தான் போட முடியும். இது வந்து லாஜிக்காக இல்லை. அதாவது எப்படின்னா ஒரு கோரியோகிராஃபி பண்ணலான்னு ஒரு ஐடியா வருது. ஒரு மனிதனை இவன் என்ன மாதிரி ஸ்டெப்பில் என்ன மாதிரி கோரியோகிராஃபியில் இவன் தாக்குறான், அது ஒரு பியூட்டி. இப்படி ஒவ்வொரு ஆளாக வந்து பண்ணுறது இது எனக்கு பியூட்டியாக இருக்குது. அப்புறம் 2-3 பேர் வந்து அடிக்க வருவாங்க, அப்போ 2-3 பேர் அவங்க அடிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கோரியோகிராஃபி. இது உடனே இங்கேருந்து நெஜ லைஃப்பில் மாதிரியே இல்லை சார் ஃபைட்டு அப்படின்னா அவங்கள பார்த்தா ஐயோ பாவம்
அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஒரு கிளிஷே எல்லாமே எப்படி இருக்க முடியும்? வெள்ளை கலர் சட்டை போட்டுட்டு எம்எல்ஏக்கள் ஃபுல்லாக இருக்காங்களே, அதோட ஒரு கிளிஷே இதாக இருக்கா? வெள்ளை கலர் செருப்பு வர போடுறாங்க, இதோட ஒரு கிளிஷே இருக்கா? சாமி கும்பிடும் போது நம்ம என்னென்ன கிளிஷே வேலை பண்ணுறோம்? டெய்லி போய் கீழே விழுகிறோம், கீழே கும்பிட்றோமே, எவ்வளோ கிளிஷே அது ஆக்சுவலாக. டெய்லி போயிட்டு எனக்கு அதை கொடுன்னு கேட்க மாட்டேன். ஒரு நாள் கூட எனக்கு ஏன் இந்த மாதிரி அறிவு கொடுத்தான்னு யாருமே கடவுள்கிட்ட கேட்கறதே கிடையாது. ஸோ கிளிஷே வந்து எல்லா லைஃப்லையும் கிளிஷே, இந்த படங்கள்ல எல்லாம் இந்த கிளிஷே இருக்கும். தயவு செய்து கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வந்து பொறுத்துக்கங்க. கேமராவில் முழுக்க கேமராவோட லென்சிங்கில் இருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் உங்களுடைய தலையீடுகள் இருக்கும். வேறு ஆளுங்களை ஹையர் பண்ணி அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கறது இல்லாமல் முழுக்க உங்கள் படத்தோட டிக்டேட்டராக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாமா? இல்லை, அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். 24 கிராஃப்ட்ஸ்லையுமே ஒரு வகையில் எனக்கு ஐ எம் எக்ஸ்போஸ்ட் ஆர் ஐ எம் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் எவ்ரிடே. இந்த டிக்டேஷன் இது இருக்கும் ஆக்சுவலாக. ஐ டிக்டேட் மை டேர்ம்ஸ் ஆர் வெரி 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 சிம்பிள் டேர்ம்ஸ் அண்ட் இட்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ இந்த டெக்னீஷியனுக்கு வந்து அது டிஸ்டர்பிங்காக இருக்கும். இல்லையே, நாங்கள் வேறு மாதிரி எடுத்துருக்கோம். சார் வந்து எனக்கு வந்து பிசி சார் வந்து ஒர்க் பண்ணார். பிசியை வந்து கடவுளாகவே நினச்சிருப்பாங்க அவங்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே. அந்த அளவு மேன்மையான மனிதர் அவர். இப்போ பிசி சாரோட நான் வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து என்னாச்சுன்னா வந்து எனக்கு வந்து அவர் வந்து சில செட் ஆஃப் பேட்டர்னில் அவர் எடுத்தார் ஆக்சுவலாக. வந்து மணி சார் படங்கள்லாம் அவர் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்கு. இப்போ என்னாச்சுன்னா என்னுடைய படம் ரொம்ப சிம்பிளான, அப்படியே ஆப்போசிட் மணிரத்னம் சார் படங்கள் சில விஷயங்கள் நான் ரொம்ப சிம்பிளாக பண்ண சொன்னேன். அவர் இருக்க பேட்டர்ன்லேயே அவர் பண்ணார். நீங்கள் இப்படி பண்ணோன்னா எனக்கு இப்படி சிம்பிளாக பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது எனக்கு அவருக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. எனக்கு நீ என்னுடைய டேர்ம்ஸை நீ டிக்டேட் பண்ணாதுன்னு அவர் சொன்னார் ஆக்சுவலாக. நான் டேரக்டராக நான் சொல்கிறதா நீங்கள் கேட்டாகணும். எனக்கு வந்து இதில் வந்து எந்த இடத்துல கூட அழகு வேணாம், ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னு சொன்னேன். இல்லைடா, நான் என் பேட்டர்னில் தான் ஒர்க் பண்ண முடியும், உன் பேட்டர்னில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு ரொம்ப அழகாக சொன்னார். எங்களுக்கு கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கத்தான் செய்யும் ஆக்சுவலாக. அது ஸ்ரீராமா இருந்தாலும் இருக்கும், இளையராஜா இருந்தாலும் இருக்கும். எப்போ பார்த்தாலும் பிசியை பார்த்தாலும் காலத்தொட்டு கும்பிடுவோம் ஆக்சுவலாக. அவருக்கு ஜென்யூனான ரெஸ்பெக்ட் தெரியும். அட் த சேம் டைம் ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் கன்விக்ஷன். ஐ வில் நாட் கிவ் அப் ஃபார் எனிபடி irrespective of பிசி ஸ்ரீராம், irrespective of இளையராஜா. ஐ வில் ஸ்டிக் டு மை கன்ஸ். ஸோ இந்த கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் வரும். இது எனக்கு ஜென்யூனாக எனக்கு தேவைப்படுது ஆக்சுவலாக. வந்து மியூசிக் மேலே ஒரு பிரியம் இருக்குது உங்களுக்கு. முதல் 2 படத்தில் அறிமுக இசையமைப்பாளர் அவரோட ஒர்க் பண்ணுறீங்க. 3வது படம் நந்தலாலா வரும்பொழுது நீங்கள் வந்து இளையராஜா தான் அதுக்கு சரியான மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அவர்கிட்ட. இளையராஜா எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஆதர்சமாக இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வந்து திருப்பி இளையராஜாவுக்கு போகிறீங்க ஓனாய் மாட்டுக்குட்டியும் டைமில். க்ரியேட்டிவான ஒரு டிஃப்ரென்ஸ் அவர் கூட எப்போவுமே உங்களுக்கு இருந்துட்டும் இருக்குது. நான் அப்பான்னு தான் சொல்லுவேன் அவரை. இப்போ நான் அப்பான்னு சொல்கிறதில்ல. ஏன்னா ஒரு நாள் என்னை கூப்பிட்டு அப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் ஆக்சுவலாக. ரொம்ப ஹர்ட்டிங்கான ஒரு வார்த்தை. அது இன்றைக்கி தான் நான் சொல்கிறேன். அதில் தான் அப்புறம் ஐயான்னு கூப்பிட்டேன். ஐயா கிட்ட நான் போகும்போது ஐயா வந்து ரொம்ப உயரமான இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு மியூசிக் டைரக்டர். இப்போ ஒரு சிச்சுவேஷன், ஒரு சாங் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு 2 பாட்டு கொடுப்பாரு, 3 பாட்டு கொடுப்பாரு. 3 பாட்டில் நான் வந்து ஒன்று செலக்ட் பண்ணணும். அதுதானா மியூசிக் அப்படின்னா அது கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இல்லை சார் அது கிடையாது, எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வேணும் அப்படின்னு. ஸோ அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா இளையராஜா ஞான அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. எத்தனையோ வருடங்கள் எத்தனையோ ஜாம்பவானில் பார்த்து உட்காந்து பண்ணுறவர். இப்போ நான் போகும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 25 வருஷம் நான் வந்து என்னுடைய கிளாசிக்கல், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கேள்வி ஞானம் மூலயமா போயிட்டு கேட்டுட்டு நான் போயிட்டு அப்பா எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சொல்லும்போது அவர் வந்து மியூசிக் போட்டு கொடுப்பாரு. இது வரைக்கும் அவர் கொடுத்த எல்லா படங்களும் எனக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு எப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சு அப்படின்னா வந்து அவருடைய போட்ட மியூசிக்கில் ரெக்கார்டிங்கில் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஒரு சீனை நான் வந்து 1 வருஷம் எழுதி அதை போய் அவர்கிட்ட போய் கொடுப்பேன். அவர் கொடுத்த உடனே ஒரு மியூசிக் போடுவார். அவர் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் குட், சம்டைம்ஸ் மே நாட் பி குட். அது எல்லா கலைஞர்களுக்கும் நடக்கிறது தான். அதப்போ ஒரு சீனை வேற மாதிரி டோட்டலாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு இந்த இடத்துல வந்து இவ்வளவு இன்டென்ஸ் வேணாம், எனக்கு கம்மி பண்ணுங்க, இந்த பில்டப் எனக்கு வேற இடத்துல கொடுங்கப்பா. நான் சொல்றது வந்து ஒரு டைரக்டராக கொடுக்குற இன்டர்பிரிட்டேஷன். சில இடங்களில் நான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து இங்கே இருக்க இதை தூக்கி அங்கே போட்டிருக்கேன், அங்கே இருக்க போட்டிருக்கேன். ஏன்னா அதை சொல்ல முடியாது. கடைசியாக என்ன ஆச்சு, நான் சைக்கோவில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு ஒன்றை நினச்சி பாட்டு 6 நாள் டியூன் போட்டார். 6வது நாள் தான் எனக்கு இந்த டியூன் கிடச்சிது. அப்போ அவர் ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவர் நான் 6 நாள் டியூன் போகிறேன், நீ கேட்கவே இல்லை, எந்த டியூன் ஒத்துக்க முடியல, இல்லைப்பா எனக்கு இந்த டியூன் தான் வேணும். நான் வந்து சுச்சுவேஷன் சொல்லிட்டேன் 6 நாளைக்கு முந்தைய. அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த மியூசிக் போட்டே இருக்காரு. அந்த 6வது நாள் என்ன பண்ண எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு இடத்துல வந்து பிளாக் ஆயிடுச்சு. நான் சரியாக சொன்னதை வந்து அவருக்கு கம்யூனிகேட் ஆகலை அப்படின்னு என்ன பண்ணேன், நான் இப்படி சொன்னேன். எப்படி சொன்னேன்னா, நீ பார்த்த பார்வைக்கும் என்னுள்ளைக்கு நடுவில் இந்த ஒளிஞ்சிருக்குப்பா. அப்புறம் ஒரு கண் பார்வையற்றவன் தன்னுடைய காதலை எப்படி சொல்கிறான், இந்த இடம்லாம் வந்து தேவைப்பட சொன்ன உடனே இதையாண்டா நீ முன்னாலே சொல்லன்னு சொல்லிட்டு எனக்கு போட்டு கொடுத்தாரு. பாட்டு போட்டோன்னா நான் கையெடுத்து கும்பிட்டேன். அப்புறம் பாட்டை எழுத சொன்னார். கபிலனுடைய வரிகள் கொண்டு போய் 3 நாள் உட்காந்து எழுதி கொடுத்தேன்னா அவருக்கு அது பிடிக்கல. நானே எழுதுனா ரொம்ப மோசமாக இருந்துச்சு அந்த பாட்டு. அதாவது நான் நினச்சேன் வந்து கபிலனுடைய வரிகள் 3 நாள் ஒர்க் பண்ண வரிகளை விட மிகச்சிறந்த வரிகள் சொல்ல போகிறான்னு ஆசையோடு வெயிட் பண்ணியிருக்கும்போது அவர் எழுதின வரிகள் என்கிட்ட இருக்குது. இன்னும் ஆக்சுவலாக அந்த வரிகள் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நார்மலாக இருக்குது. எனக்கு இது வேணாம் பாட்டு சொல்லும்போது கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பாடகராக போது என்ன சொன்னார் வந்து அவர் வந்து ஒரு பையனை சொல்லியிருந்தார், எனக்கு வந்து இதை வந்து சித்து பாடினா நல்லாயிருக்கும். சித் ஸ்ரீராமுடைய பாடல் வந்து அந்த குரல் வந்து அந்த டிம்பரில் வந்து ரொம்ப ஒரு பெரிய இன்னசென்ஸ் எனக்கு அந்த டிம்பரில் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் ரொம்ப வெகமெண்ட்டாக அவன் பாடக்கூடாது, அந்த பையன் பாடக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே வெகமென்சியில் நான் சொன்னேன், அந்த பையன் தான் பாடுவான்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இளையராஜா ரசிகர்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவர் மியூசிக் டைரக்டர், அந்த மியூசிக் டைரக்டர் சொல்கிறதான் நம்ம கேட்கணும்
அவரோட உனக்கு என்ன யார் பாடணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அல்டிமேட்டாக சினிமான்றது டைரக்டருடைய மீடியம். அந்த மீடியத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அந்த கண்ட்ரோலில் தான் நான் சொன்னேன் வந்து இல்லைப்பா எனக்கு இந்த பையன் பாடினா நல்லாயிருக்கும், மக்களோட போய் சேரும், அந்த பாட்டு நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த பாட்டு போட்டு கொடுத்து முடிச்சோடனே நான் சொன்னேன் வந்து தேர்ட் பிஜிஎம் வந்துச்சு. அந்த பிஜிஎம் கேட்டவுடனே எனக்கு சரியாக படலை. ஏன்னா அந்த தேர்ட் பிஜிஎம்த்துக்கு நான் வேறு ஒரு காட்சி அமைப்பு வச்சுருந்தேன், வேறு ஒன்று தேவைப்பட்டுச்சு. நான் போய் கேட்டேன், அப்போ எனக்கு தேர்ட் பிஜிஎம் நான் மாற்றி கொடுக்க முடியும் தான். அது சொன்ன உடனே பிளாஸ்ட் ஆகிடுது. நீ வந்து 45 வருஷம் நான் மியூசிக்கை நீ வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைப்பா ரொம்ப அதிகமான மரியாதை நான் ஒருத்தன் தான் கொடுக்குறேன், நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு மியூசிக் போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, ஆனால் நான் ஒரு 11 ஷாட்டு சொல்கிறேன், அந்த ஷாட்டு இந்த மியூசிக் வருமானு அந்த 11 ஷாட்டை சொன்னேன். நேராக உள்ளே போய்ட்டு எழுதி கொடுத்தாரு. அதுதான் நீங்கள் இப்போ கேட்குறது. தானனா தானனா அப்படின்னு ஆரம்பிப்பேன் அந்த தேர்ட் பிஜிஎம். அது அப்படியே நான் வந்து காலை தொட்டு கும்பிட்டு வந்துட்டேன். மறுநாள் வந்த உடனே சொன்னார் வந்து இல்லை நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு நான் வந்து உங்களை புஷ் பண்ணிட்டேன், ரொம்ப புஷ் பண்ணிட்டேன். அவர் என்ன பண்ணாரு, இன்னொரு பையனை பாட வச்சு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. நான் தனியாக அவர் ஸ்டூடியோவில் அவர் இல்லாத டைமில் சிற்சிரம் வச்சு அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இளையராஜா ஃபோன் பண்ணுறாரு, நான் யாரை பாட வச்சோனோ அவனை தான் நீங்கள் ஏர் பண்ணணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் வந்து நான் டைரக்டர், நான் சொல்கிறதா நீங்கள் இப்போ கேட்கணும் அப்படின்ட்டு சிற்சிராம் சொன்ன பாட்டு தான் வந்து ஏறாச்சு. பாட்டு வந்த ஒரு மணி நேரத்தில் பாட்டு வந்து எத்தனையோ பெரிய வந்துச்சு. ராஜா சார் சொன்னது தப்பு, நான் சொல்கிறது ரைட்டு அப்படின்னு கிடையாது. ராஜா சார் சொன்னதான் எப்பயுமே ரைட்டு. ஆனால் அங்கே நான் வந்து ராஜாவுடைய ரசிகனாக இங்கே உட்காரல, என்னுடைய ஆர்டிஸ்டிக் இன்ஸ்பிரேஷனுக்கு ஜென்யூனாக ஒரு ஃபிலிம் மேக்கராக அந்த இடத்துல வந்து நான் அதில் உட்காந்துருந்தேன். அந்த இடத்துல என் தந்தையை நான் எதிர்க்க வேண்டிய நிலைமையில் நான் இருந்தேன். அந்த பாட்டு மிஷ்கினால் ஹிட் ஆகலை, இளையராஜாவுக்குள்ளே வந்து அந்த எக்ஸ்ட்ராடனரி மியூசிக்கல்னால தான் அந்த பாட்டு ஹிட் பண்ணிச்சு. அன்றைக்கி நான் பிரிஞ்சேன். அன்றைக்கி பிரிஞ்சுட்டு ரொம்ப வருத்தத்தோட வீட்டில் வந்து நான் வந்து ரொம்ப அழுதேன். என் லைஃப்பில் நான் அழுதது 2 நாள், என் லைஃப்பில் நான் அதிகமாக அழுதது. ஒரு நாள் என்னை அப்பான்னு கூப்பிடாதுன்னு சொன்ன நாள் அன்றைக்கி அழுதேன். அவருடைய கேட்டில் நின்றே அழுதேன். அதுக்கப்புறம் வந்து இனிமேல் என் கூட நீ ஒர்க் பண்ணக்கூடாது அன்றைக்கி நான் அழுதேன். ஒரு 2 வயசு குழந்தை அம்மா காணாமல் போன மாதிரி இந்த தொண்டெல்லாம் வீங்கி அழும்பத்தில் அந்த மாதிரி அழுதேன். அதுக்கப்புறம் வந்த பிறகு எனக்கு வந்து கார்த்திக் ராஜாவோட ஒர்க் பண்ணேன். கார்த்திக் ராஜாவோட எனக்கு ரொம்ப சிங்க் ஆகலை. எனக்கு கார்த்திக் ராஜா விட்டு அந்த படத்தில் பாதியிலே வந்துட்டேன். அப்புறம் நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. இந்த படத்துக்கு ஒரு 5 பாட்டு பண்ணி இந்த படத்துக்கு ரீரெக்கார்டிங் பண்ணிட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்னமும் சொல்வேன், எல்லா காலகட்டத்திலும் என் ஆதர்ச புருஷன் இசையின் தாயாக நான் பார்க்குறது இளையராஜா தான். ஆனாலும் ஒரு ஃபிலிம் மேக்கராக ஐ கேன் ஆல்சோ டேக் சம் அதர் ட்ரெஸ் அண்ட் ஐ கேன் வேர் த ட்ரெஸ். நான் பெரிய மியூசிக் டேரக்டர் ஆகவே தேவையில்லை. நான் என் ஆள் மனத்திலிருந்து நான் டியூன்ஸை கிரியேட் பண்ணுறேன். அது எங்கேருந்து வந்துச்சுன்னா அது ஒரு ஊத்து இளையராஜா தான். அப்படியே ஊத்து எம்எஸ்வி தான். பீத்தாவன், பாக், மொசாட் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்களிருந்து ஒரு ஜென்யூனாக திங்க் பண்ணி எடுத்து கீபோர்டை வச்சு என்னால் வந்து பியானோ வச்சு என்னால் இப்போ கம்போஸ் பண்ண முடியும். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, ரகுமான்ட்டு ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ரகுமான் இஸ் ஆல்சோ மாஸ்டர். அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ், பெரிய ஜீனியஸ். நீங்கள் வந்து ஒரு வெறி பிடிச்ச புத்தகங்களை வாங்கக்கூடியவர். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒருபோதும் படித்து முடியாத அளவுக்கு நீங்கள் புத்தக வாசிப்பிலேயே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 24 மணி நேரம், அப்போ கூட உங்களால் படித்து முடிக்க முடியாத அளவுக்கு புத்தகங்கள் இருக்குது. மறுபடியும் வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களாலே இதெல்லாம் படித்து முடிக்க முடியாது. ஏன் வந்து புத்தகங்கள் மேலே உள்ள இவ்வளோ ஒரு பெரிய வெறி? எனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரோல்ஸ் ராய்ஸ், ஒரு நல்ல புத்தகம். நான் நல்ல புத்தகத்தை எடுத்துப்பேன். புத்தகம் கொடுக்குற மீனிங் எனக்கு எதுவுமே கொடுக்கல, என் சினிமாவே கொடுக்கல. எனக்கு புத்தகம் அவ்வளோ கொடுக்குது. நான் சினிமாவில் சம்பாதிக்கிறதே புத்தகம் வாங்குறதுக்கு தான் நினைக்கிறேன். 1200 சம்பாதிக்கும் போது 200 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கியிருக்கேன். நான் இப்போ நிறைய வாங்குறேன். ஒரு நாளைக்கு நான் ஒரு பேஜ் நான் படிச்சுட்டேன்னு வச்சுங்களேன், என்னை புதுசாக சிந்திக்க வச்சுட்டார் ஒரு ஆத்தர். திடீர்னு அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஒரு புத்தகம் ஒரு வரியோ ஒரு கவிதையினுடைய ஒரு வார்த்தையோ கொடுத்துச்சுன்னா தட் டே இஸ் கம்ப்ளீட் டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஐ திங்க் தட் இஸ் இனஃப். திரைப்படங்களுக்காகவே, இலக்கியத்துக்காகவே, இசைக்காகவே அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை உங்களுடையது. குடும்பத்தை கூட இதுக்காக நீங்கள் வந்து உதறி இருக்கீங்க. குடும்பம் என்பது ஒரு கலைஞனுக்கு ஒரு பெரிய சுமைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சுமை கிடையாது சாஜி. ஐ திங்க் ஐ எம் நாட் சூட்டபிள் ஃபார் ஃபேமிலி லைஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எந்த டைமில் எந்திரிக்கிறேன், எந்த டைமில் படிக்கிறேன், எந்த டைமில் போகிறேன், ஒரு தனிமை வாழ்க்கை தான் பயங்கரமாக இருக்குது. இத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும், இத்தனை மணிக்கு படுத்தனா தான் நாளைக்கு காலையில் எந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்போ வந்துச்சோ என்னால் வந்து சுதந்திரமாக இயங்க முடியுது. அப்போ சொல்லலாம், அப்போ எல்லா டேரக்டர்ஸ் அப்படி இல்லையே, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இப்போ எனக்கு 12 மணி நேரம் தேவைப்படுது. எனக்கு வந்து இப்போ 52 வயசாகிடுச்சு. 60 வருஷத்துக்குள்ளே நான் வந்து ரொம்ப டீப்பராக நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எதுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்டால், நான் வந்து படிக்கிறதுக்காகவே படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது என்னுடைய ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்காது. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது சின்ன கேரக்டர்ஸ் நீங்கள் நடிச்சிருப்பீங்க. ஒரு பாடல் காட்சியில் ஒரு சீனில் வந்திருப்பீங்க. இப்படி ஒரு நடிப்பை ஆரம்பித்து நந்தலாலாவில் நடித்து
ஓனாய் மாட்டுக்குட்டியில் நடித்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நடிகர் அவதாரம் ஒன்று எடுத்திருக்கீங்க, பெரிய படங்களில் நடிக்கிறீங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஆப்போசிட்டாக வில்லனா மாவீரன் படத்தில் நடிக்கிறீங்க, விஜய்க்கு ஆப்போசிட்டாக லியோ படத்தில் நடிக்கிறீங்க. ரொம்ப ஜென்யூனாக அன்போடு கூப்பிட்றாங்க, சார் நீங்கள் பண்ணுங்கள் சார். ஏன்னா ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ணது நிறைய இவங்கலாம் ஃபேன்ஸ், நந்தலாலாக்கு இவங்கலாம் ஃபேன்ஸு. ஸோ நீங்கள் பண்ணுங்கள் சார். நான் ரொம்ப நாளாக தள்ளி போட்டிருந்தேன். என்னுடைய மகள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நடிங்க, ஏன் கூப்பிடும்போது நடிக்க மாட்டேன்றீங்க. மாவீரன் படத்தில் ஒரு முழுக்க ஒரு வில்லன் ரோல், நல்லா சத்தத்தோட ஒரு டிப்பிக்கல் வில்லன், சினிமாட்டிக் வில்லன் இருப்பாங்க பாருங்க, வெகுஜன சினிமாவுடைய வில்லன். விஜய் படம் போகும்போது ஒரு 12 நாள் நடித்தேன். ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குது எனக்கே வந்து ஒரு போகிறோம், டெய்லி போகிறோம், ஒரு மேக்கப் போடுறோம், உட்காந்து ஒர்க் பண்ணுறோம், டயலாக் மனப்பாடம் பண்ணுறோம். இது வந்து ஒரு கலைஞனாக என்னை வந்து அது வந்து அப்படியே வச்சிருக்கேன். எனக்கு தே ஆல்சோ கிவ் மீ ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட். நான் அங்கே போய் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறேன் அவங்களுக்காக. இந்த சீன் இப்படி வைக்கலாம்டா, டே அந்த ஷாட் மிஸ் பண்ணுறா, அந்த ஷாட் ஒன்று வச்சுக்கடா, இப்படிலாம் சொன்னோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலாக வந்து நடிப்புனால எனக்கு ஒன்றும் ஐ டோன்ட் வாண்ட் டு அச்சீவ் எனிதிங். ஆக்சுவலி உங்களுடைய ஒரு படம் வெளிவந்து கடந்த 6 வருஷத்தில் ஒரே ஒரு படம் தான் வெளிவந்திருக்கு. இதை நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? சரி சார், பரவாயில்ல, ஒவ்வொரு வருஷமும் படம் வரணும்னு அவசியம் இல்லை. இன்னும் மக்கள் மறக்காமல் இருக்கிறாங்க என்னை. ஆக்சுவலாக எனக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தெரியாது, டேட்டு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு அறைக்குள்ளே அல்லது வெளிக்குள்ளே எந்த ஒரு டைமும் இல்லாமல் பார்க்காம தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, இன்னும் 20 வருஷம் கழிச்சு கூட படம் வரட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது சாஜி, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒரு 40 வருஷத்துக்கு படிக்க வேண்டிய புத்தகங்கள் இருக்குது. இப்போ மியூசிக் கற்றுக்கிறேன், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் உட்காந்து பியானோ வச்சு கற்றுக்கிறேன். அப்புறம் கிடைக்கிற டைமில் என்னுடைய கதையை யோசிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் தான் படுக்கிறேன் ஒரு நாளைக்கு, ஒரு 3 ஹவர் தான் தூங்குறேன். ஆக்சுவலாக 2 ஹவர் தான் தூங்கினா போதும்னு நம்ம நினச்சிக்கிறீங்க. சீக்கிரம் செத்துருவோன்னு பயமாக இருக்குது. ஆக்சுவலாக வலி வாழ்க்கையினுடைய வேறுன்னு நினைக்கிறேன். அந்த வலியை பிடுங்க ட்ரை பண்ணக்கூடாது. அந்த வலியை பொறுத்துக்கூடிய தன்மையை புத்தகங்கள் கொடுக்குது. வலியை தாங்கிக்கூடிய ஒரு விஷயம் கொடுக்கறது தான் வந்து கலையினுடைய இயல்பு. தொடர்ந்து ஒரு இயக்குனராக உங்கள் படங்களை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிறோம். கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ சார். தேங்க்யூ.